அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தின் சிறப்பு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோங்க. ஆண்டுகோள்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டிலும் 4ஆம் வீட்டில் ராகு பகவானும் 10ஆம் வீட்டில் கேது பகவானும் சஞ்சாரம் செய்கிறாங்க. அக்டோபர் மாதத்தில் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடக ராசிக்கு அதிசார பயிற்சியானது நடைபெற்றிருக்குங்க. அப்போ இந்த மாதக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடான துலாம் ராசியிலும் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் சஞ்சரிக்கிறார்கள். 3ஆம் தேதி இந்த நவம்பர் 3ஆம் தேதி சுக்கிர பகவான் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கும் 17ஆம் தேதி துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். ஸோ இந்த நவம்பர் மாதத்தில் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், சுறுசுறுப்பான நபர்கள், எந்த ஒரு விஷயத்தையுமே தெளிவாக செயல்படுத்தக்கூடிய நபர்கள் அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய ராசிக்கு இந்த 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு 1, 3 மற்றும் 5ஆம் பார்வை, அதாவது குருவிற்கு 5, அதாவது 5, 7 மற்றும் 9ங்க. அப்போ உங்களுடைய ராசியில் குருவுடைய பார்வை உங்களுடைய ஜென்மஸ்தானத்து மேலேயும் அதே போல் 3ஆம் வீட்டிற்கு மேலேயும் அதே போல் 5ஆம் வீடான இந்த சனி பகவான் இருக்கக்கூடிய மீன ராசிக்கு குருவுடைய பார்வையானது கிடைக்குதுங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் வாழ்க்கையில் நிறைய வித்தியாசமான சில நிகழ்வுகள் அப்படிங்கிறதும் நிறைய அற்புதமான நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடக்க போகுதுங்க. ஸோ குருவோடைய பார்வை உங்களுடைய ஜென்மஸ்தானமான உங்களுடைய ஜென்ம சுயஸ்தானத்தை மேலே படும் பொழுது இதுவரை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் இழந்த அந்தஸ்து, மரியாதை, கௌரவத்தை மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டங்கள். மற்றவங்க மத்தியில் தனக்குன்னு ஒரு அடையாளமே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா ரொம்ப ஒரு காலத்தில் எல்லா விஷயத்தையுமே பார்த்து பண்ணிகிட்டு இருந்தவங்க திடீர்னு என்ன நடந்ததுன்னு தெரியலங்க. அந்த பேரு புகழ் எல்லாமே அப்படியே மாற ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ ஒரு சூழ்நிலையில் இது எல்லாத்தையும் மாற்றி அமைக்கணும்னு நினச்சி வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை சந்திச்சிட்ருக்கேன். நான் இழந்த விஷயத்தை அதே இடத்துல மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற முயற்சிக்காக என்னோடய தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இருக்க போகுது. அப்போ புதிய தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்போ அல்லது தொழிலில் நிறைய மாற்றங்கள் செய்வதற்கான முயற்சிகள் உங்களுக்கு ஒவ்வொரு படியாக வெற்றி காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஸோ தொழில் ரீதியாக நல்ல ஒரு மேன்மை அப்படிங்கிறது இருக்கும், தொழிலில் நல்ல லாபம் அப்படிங்கிறது இருக்கும், அந்த தொழில் ரீதியாக நல்ல ஒரு அந்தஸ்தை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்க போது. புதிய தொழிலை தொடங்குவதற்கான சில முயற்சிகள் அப்படிங்கிறதும் வியாபார ரீதியாக பல யுத்திகளை கையாளக்கூடிய காலகட்டம். ஸோ அந்த பிஸ்னஸில் ஒரு சேல்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும்ங்க, ஒரு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும்ங்க, ஒருத்தருக்கு ஒரு சில விஷயத்தை சொல்லிக் கொடுக்குற சூழ்நிலாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக நடக்க போகுது. ஸோ உங்களுக்கு தெரிந்த சில விஷயங்கள் உங்கள் கூட இருக்கிறவங்க கூட சரிசமமாக பகிர்ந்து கொண்டுட்டு அது மூலமாக உங்களுடைய லாபத்தை பன்மடங்கு பெருக்கிக் கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்க போது. கூட்டு தொழில் சம்மந்தப்பட்ட சில முயற்சிகள் உங்களுக்கு கூட்டாளிகள் மூலமாக நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது இருக்கும். வேலை தேடிட்டு இருக்கிற நபர்களுக்கு வேலை கிடைக்கவே இல்லைங்க, நிறைய இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணிட்டேன், எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடிய சூழலாக இருக்கட்டும்ங்க. வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது, அதே நேரத்தில் அந்த வேலையில் ஏதாவது ப்ரமோஷன் கிடைக்குமா, இல்லை இன்க்ரிமெண்ட் கிடைக்குமா, எனக்குன்னு சில பொறுப்புகள் கிடைக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய, எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக அதற்கு உண்டான சில பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போகுது. ஏன்னா இந்த ஜென்மஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சூரியன் உங்களுடைய நிர்வாகத்திறன் என்ன, உங்களுடைய வேலையுடைய அதாவது நுணுக்கங்கள் என்ன அப்படிங்கிறத மற்றவங்க பார்த்து கற்றுக்கிட்டு ஓகே உங்களை புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை அப்படிங்கிறதுக்கு எந்த வேலையை கொடுத்தாலும் பர்ஃபெக்டாக செய்கிறாரு. ஸோ இவருக்கு கொடுக்க வேண்டிய சில பொறுப்புகளை நம்ம கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறத உங்களுடைய திறமைகளை காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும்போது இதனால் பதவி உயர்வோ சம்பள உயர்வோ சில பொறுப்புகள் பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும்போது இதனால் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய அந்தஸ்து அப்படிங்கிறது உயரும். மற்றவங்க மத்தியில் உங்களுடைய பார்வை அப்படிங்கிறது உங்கள் மேலே படக்கூடிய பார்வையானது அப்படியே வித்தியாசமாக இருக்க போது. ஓகே இவருக்கு இது நாள் வரைக்கும் இருந்த சூழ்நிலையில் வேறு, இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வேறு, அவருக்கு உண்டான சில அடையாளம் அப்படிங்கிறது கிடச்சிருக்குன்னு சொல்லி மற்றவங்களாம் உங்களை பெருமையாக பேசக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. புதிய வேலை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க. யாரெல்லாம் உங்களுக்கு வேலையே கிடைக்கல, இன்னும் வேலை தேடிக்கிட்டு இருக்கிற,
இன்னும் உன்னால் ஒரு நல்ல வேலைக்கு போக முடியலன்னு சொல்லி வந்து இழிவுபடுத்துனாங்கன்னா அவங்க முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் ஒரு வேலைக்கு போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாற்றம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. திருமணமாகாத நபர்களுக்கு கூடிய விரைவில் திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரப்போதுங்க. யாரெல்லாம் உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனாங்களோ, ஓகே இந்த அலைன்ஸ் வந்து செட் ஆகாதுன்னு சொன்னாங்களோ, அவங்களே கண்டிப்பாக உங்களை தேடி வந்து ஒரு பெண் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையிலாவது உங்களை வந்து நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல திருமணம் நடக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சில யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். யார் மூலமாகவோ சில தடைகள் அப்படிங்கிறது வந்திருக்கும். உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல சுப நிகழ்வுகள் எல்லாத்தையும் தடுத்து உங்களுக்கு அவப்பேரை உருவாக்கி கொடுத்துருப்பாங்க. அந்த நிலை அப்படிங்கிறது மாறும். கூடிய விரைவில் திருமணம் அப்படிங்கிறது கை கொடுங்க. குழந்தை இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கட்டாயம் ஏற்பட போகுது. இந்த குருவுடைய பார்வை 5ஆம் வீட்டு மேலே படும்பொழுது புத்திரர் சம்மந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது கட்டாயம் அகலும். இதனால் நிறைய மன உளைச்சல்களை சந்திச்சிருப்பீங்க, நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க. செயற்கை கருத்தரிப்பு மூலமாக ஏதாவது குழந்தைகள் பிறக்குமா அப்படிங்கிறது, இல்லை அரசு மருத்துவ ட்ரீட்மெண்ட் மூலமாக இவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம், ஏதாவது ஒரு சாதகமான நிலை அப்படிங்கிறது ஏற்படாதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ஒரு குழந்தை இருக்குது, 2வது குழந்தைக்கு உண்டான சில வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கூட கண்டிப்பாக அதுக்கு உண்டான சில பலன்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது தீருங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது விலகும். அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுத்து மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. எதிர்பார்த்த சில நிகழ்வுகள் அப்படிங்கிறது அதாவது குடும்பத்தோடு ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க, எங்களுக்குள்ள நிம்மதி அப்படிங்கிறது இல்லை, சண்டை சச்சரவுகள், பிரிவினைகள், டிவோர்ஸு, கோர்ட்டு கேஸ் எல்லாமே பார்த்தாச்சு. அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே தீரும். வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். இந்த மாதிரி டிவோர்ஸ் கேஸ் வரைக்கும் போக வேணாங்க, இந்த பிரச்சனையத்தோடு முடிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் ஏற்படும். பிரிந்த காதலர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்த்து இந்த நிகழ்வுகளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக, அதாவது லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கூட மேரேஜ் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான சுச்சுவேஷன் அப்படிங்கிறது இருக்கும். பிரிந்து சென்ற நபர்கள் காரணமே இல்லாமல் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அந்த காரணத்துக்கு உண்டான தண்டனையை இன்றைக்கி நான் அனுபவிச்சுட்ருக்கேன். எந்த தவறுமே செய்யலைங்க, அதுக்கு உண்டான பழியை மட்டும் நான் ஏற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ இது என்னுடைய தவறே கிடையாது, இதை புரிஞ்சுக்கிட்டோ இதை வந்து தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய நிலை கூட இல்லைங்க. எல்லா தண்டனையும் இன்றைக்கி எனக்கு மட்டும்தான் கிடச்சிட்ருக்கு. இந்த நிலை மாறுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறும். கூடிய விரைவில் உங்களை விட்டுட்டு போனவங்க கூட உங்களை தேடி வருவாங்க. நீங்கள் வேண்டான்னு விட்டுட்டு ஒதுங்கி வந்தவங்க கூட உங்களை தேடி வரக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும். அந்த நேரத்தில் அந்த பிரச்சனைகளை பற்றி பேசி தீர்த்துக்கிட்டு, செய்த தவறுகளை பற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கிட்டு அந்த பிரச்சனையை இத்தோடு தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய காலகட்டங்கள். ஏன்னா இந்த 4ஆம் வீட்டில் ராகு பகவான் இருக்கிறதுனால சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எதிர்பார்த்த சில பொருட்களை வாங்கணும் அப்படிங்கிறது திடீர்னு அதிர்ஷ்டமாக அது உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் போது நீங்கள் எதிர்பார்த்த ஒவ்வொரு பொருட்களையும் வாங்கி மகிழுங்க. வீடு கட்டக்கூடிய முயற்சிகள் அந்த நேரத்தில் ஈடுருங்க. மற்றவங்க மத்தியில் நீங்களாம் வீடு கட்டவே முடியாது, நீங்களாம் இடம் வாங்கவே முடியாது, உங்களால் ஒரு காரு பைக் வாங்க முடியாதுன்னு சொன்னவங்க முன்னாடி சொந்தமாக ஒரு வீட்டை கட்டி அதாவது வாழக்கூடிய ஒரு காலகட்டம். வாடகை வீட்டிலேருந்து வெளியே வந்து சொந்த வீட்டுக்கு குடியேறுவதற்கான சில யோகங்கள் அப்படிங்கிற நேரத்தில் இருக்கும். அதற்குண்டான முயற்சிகள் வெற்றி அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்குங்க. சொந்தமாக ஒரு காரு பைக் வாங்கக்கூடிய யோகம், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. அதே நேரத்தில் இந்த ஆரோக்கிய கெடுதல்கள் அப்படிங்கிறது, ஆரோக்கிய ரீதியாக நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருந்தது. என்னால் சரியான விதத்தில் சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாகவும் இருக்கவே முடியல. பழையபடி என்னால் வந்து எந்த வேலையும் செய்ய முடியலைங்க, ஏதோ ஒரு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கூடிய விரைவில் உங்கள் ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படிங்கிறது தீருங்க. ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களை விட்டு விலகும். வீண் விரயங்கள் ஆகிட்டே இருக்குது, ஹாஸ்பிட்டல் செலவு மட்டுமே தேவையில்லாத நஷ்டங்கள் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த செலவுகள் அப்படிங்கிறது குறையும். விரயங்கள் வந்து உங்களுக்கு சுப விரயங்களாகும். வீண் விரயங்கள்லேருந்து நீங்கள் விடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது உங்கள் பிரச்சனையும் மருத்துவ ரீதியாகவும் அல்லது ஆரோக்கியத்தில் எடுக்கக்கூடிய சில முன்னேற்ற பலன்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது கொடுக்குங்க. கல்வி சம்மந்தப்பட்ட சில தடைகள் அப்படிங்கிறது விலகும். குழந்தைகளுடைய கல்வியாக இருக்கட்டும், தன்னுடைய சுய கல்வியாக இருக்கட்டுங்க, கல்வியில் நல்ல ஒரு மேன்மை இருக்குங்க. நீங்கள் நினச்சபடி சில துறைகளை தேர்வு செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட கல்வி மேன்மையும், அதே நேரத்தில் ஆரம்ப கல்வியை முடிச்சுட்டு அடுத்தது உயர்கல்வி படிப்பதற்கான சூழலும், அதற்குண்டான சில விரைய செலவுகள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் கண்டிப்பாக இருக்க போகுது. கடன் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறது, இந்த கடனால் தான் நான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய அவப்பேரை சந்தித்தேன். இந்த கடன் அப்படிங்கிறது ஒன்று இல்லைன்னா இன்றைக்கி நான் இருக்கக்கூடிய லெவலே வேறுங்க, இன்றைக்கி நான் எனக்கு இருக்கக்கூடிய மரியாதையே வேறு, அதனால் நிறைய இழந்துட்டேங்க, அவமானங்களை சந்திச்சிட்டேன், பெரிய பெரிய துரோகங்கள் அப்படிங்கிறது சந்திச்சிட்டேன்.
தேவையில்லாத விஷயத்தில் ஆரம்பத்தில் வந்து 1000 2000 வாங்கின விஷயங்கள் இன்றைக்கி வந்து லட்சக்கணக்கில் வந்து கடன் வந்து கழுத்தை நெரிச்சிட்ருக்கு. எப்படியாவது அடைக்கணுங்க, அதுக்கு உண்டான முயற்சிகள்லாம் எடுக்கிறேன். அந்த முயற்சிகளில் எனக்கு வர வேண்டிய இடத்துலேருந்து எந்த தொகையும் வர மாட்டேங்குது. ஒரு லோன் அப்ளை பண்ணால் கூட அதுவும் சரியான நேரத்தில் கிடைக்க மாட்டேங்குது. உதவின்னு யார்கிட்ட போய் கேட்டாலும் அவங்களும் எனக்கு உதவி செய்யவே மாட்டேங்கிறாங்க. இதனால் எல்லாத்தையும் இழந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த இடத்த விட்டு போகக்கூடிய சூழ்நிலை வந்துடுச்சு. மீண்டும் அதே பழைய நிலைக்கு நான் வரணும், நான் என்னோடய இடத்துல நான் வந்து செல்வாக்காக இருக்கணும், இந்த கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டு மற்றவங்க மத்தியில் தலை நிமிர்ந்து நடக்கணும் அப்படிங்கிற முயற்சி எடுத்துகிட்ருக்குங்க. அந்த முயற்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக பலன் கொடுக்கும். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய சில முயற்சிகள், கடனை அடைப்பதற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு பலன் பங்களிப்பு அப்படிங்கிறது கொடுக்கும். உதவி கேட்ட இடத்துலேருந்து உங்களுக்கு சரியான நேரத்தில் உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்குங்க. இதனால் அந்த பிரச்சனையை நீங்கள் தீர்த்து வெளியே வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. ரொம்ப நாளாக வம்பு வழக்கு பிரச்சனை இருந்ததுனால தான் என்னால் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து சேல் பண்ண முடியல, ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்க முடியல அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பிச்சிச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.